ஹாய் கைஸ், இது எஸ்சிஓ பார்ட் 13. இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. இது என்னன்னா ஆக்சுவலி கூகுள் சர்ச் கன்சோல். கூகுள் சர்ச் கன்சோல் எதுக்காக யூஸ் ஆகுது சரிங்களா? நம்மளோட வெப்சைட்டை ப்ராப்பராக ரேங்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் எஸ்சிஓ டேர்ம்ஸில் சரிங்களா? இது ஒரு எஸ்சிஓ டூல். இது கூகுள் சர்ச் கன்சோல்ங்கிறது ஒரு ஃப்ரீ எஸ்சிஓ டூல் தான் கூகுளோடது சரிங்களா? இதை யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற அத்தனை பேஜையும் ப்ராப்பராக நம்ம வந்து இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு அதில் அந்த வெப்சைட்டோட சைட் மேப் சரிங்களா? சைட் மேப்னா அந்த வெப்சைட்டில் என்னென்ன பேஜஸ் இருக்குது, என்னென்ன யூஆர்எல்ஸ் அண்ட் பேஜஸ் இருக்குங்கிறத ஒரு சைட் மேப்பாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா? அந்த சைட் மேப்பை வந்து எடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். நம்ம ஆல்ரெடி வெப்சைட்குள்ளே ஒரு எஸ்சிஓ பிளகின் ஒன்று யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த பிளகினை பற்றி நான் ஆல்ரெடி முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். தட் இஸ் அது பேர் வந்து ரேங்க் மேத் பிளகின் சரிங்களா? அந்த ரேங்க் மேத் பிளகின் தான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு விஷயத்த கூகுளுக்கு நம்ம சொல்லணும். இந்த பாருங்க, என்னோட வெப்சைட்டில் இருக்கிற பேஜஸ் இத்தனை இருக்குது, இது எல்லாத்தையும் எனக்கு வந்து உங்களோட கூகுளில் வந்து இண்டெக்ஸ் பண்ணிவிடுங்க. சில பேஜஸ் இண்டெக்ஸ் ஆகாமல் இருக்கும் சரிங்களா? ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக அதை உள்ளே கொண்டு போய் கூகுளில் இண்டெக்ஸ் பண்ணி ப்ராப்பராக அதை ரேங்க் பண்ணி கூகுளோட ரேங்கிங்கை என்னோட எஸ்சிஓ ரேங்கிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கூகுள் சர்ச் கன்சோல் சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்பேமியாக ஏதாவது பேக்லிங்ஸோ ஸ்பேமி லிங்க்ஸ் ஏதாவது உள்ளே இன்டெகிரேட் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த டூல்ஸ் மூலமாக நம்ம பண்ண முடியும் சரிங்களா? ஸோ வி கேன் கோ டு த கூகுள் அண்ட் டைப் சர்ச் கன்சோல்னு டைப் பண்ணுறேன். சர்ச் கன்சோல் சரிங்களா? இதை அப்படி லாகின் பண்ணிடுறேன். லாகின் பண்ண பிறகு ஸ்டார்ட்னு ஒன்று இருக்கும், அப்படியே கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண பிறகு இந்த கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் சரிங்களா? இந்த இடத்துல என்னோட இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை விட்டுருங்க சரிங்களா? இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தேவையில்லை. செகண்ட் ஆப்ஷனுக்கு நான் வந்துடுறேன் சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் வந்துடுறேன். செகண்ட் ஆப்ஷனுக்கு அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஆப்ஷனில் என்னோட வெப்சைட்டோட யூஆர்எல் நான் போட்டுடுறேன். என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ. நெக்ஸ்ட்டு செக்கிங் வெரிஃபிகேஷன் வரும். ஓகே, வந்த பிறகு இந்த இடத்துல நம்ம ஒரு டேகை வந்து நம்ம மேனுவல் டேக் வந்து அதாவது ட்ராக்கிங் கோடு சரிங்களா? அந்த ட்ராக்கிங் கோடை நம்ம ஜென்ரேட் பண்ணி அந்த ட்ராக்கிங் கோடை நம்மளோட இதுக்குள்ளே நம்ம வச்சிட வேண்டியதான் சரிங்களா? என்னோட வெப்சைட்டில் பேக்எண்டில் இருக்கிற அந்த ரேங்க் மேத் பிளகின்குள்ளே வைக்கிறனாலும் வைக்கலாம் சரிங்களா? இல்லை அதை வந்து நான் இதுலேருந்து ஒரு ட்ராக்கிங் கோடு ஒன்று எடுத்து இந்த ட்ராக்கிங் கோடை என்னோட பிளகின் ஒன்று வச்சுருக்கேன்ல, லாஸ்ட்டு செஷன்லேயே நான் சொல்லியிருப்பேன், பார்ட் 12 சொல்லியிருப்பேன். என்னன்னா இதை தான் சொல்லியிருப்பேன் சரிங்களா? ஒரு HFCMனு ஒரு பிளகின் சொல்லியிருப்பேன். அந்த பிளகின்குள்ளே கூட இந்த இதை நம்ம வச்சிடலாம் சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை விட்டுருங்க சரிங்களா? HFCM ஃபைல் தேவையில்லை. ஃபைல் எடுத்தோன்னா நம்ம கொண்டு போய் ஹோஸ்டிங்கில் போய் வச்சுட்டு இருக்கணும். அது உங்களுக்கு பயங்கரமாக குழம்பும். ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே HTML டேக்ன்றது பார்த்தீங்களா, ரெண்டாவது ஆப்ஷனு, இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வருதா ஒரு கோடு வருதா, வெரிஃபிகேஷன் கோடு, இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன் சரிங்களா? அந்த HTML கோடை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இதையும் அதே ஹெட்டர் ஃபூட்டர் கோட் மேனேஜருங்கிற அந்த ஃப்ரீ டூலில் நம்ம ஃப்ரீ பிளகின்ல அதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். திரும்பி நான் இதுக்கு போகிறேன், டேஷ்போர்ட் போகிறேன். டேஷ்போர்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் அந்த HFCMங்கிற பிளகின் நிற்கும். HFCM கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆட் நியூன்னு இருக்கும். HFCM கீழே ஆட் நியூன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா? லாஸ்ட்டு பார்ட்டில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி அந்த பிளகினை நம்ம பண்ணணுங்கிறது. ஓகே, அதை ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு கூகுள் சர்ச் கன்சோல் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன், எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம். அப்படியே கீழே வரேன். வந்துட்டு நான் ஆல்ரெடி இங்கே காப்பி பண்ணல கோடு, ட்ராக்கிங் கோடு, இப்படி எடுத்து இங்கே கொண்டாந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன் சரிங்களா? இதுதான் அதோட இதை அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். திருப்பி HFCM வந்து ஆல் ஸ்னிப்பெட் வந்துடுறேன் சரிங்களா? வந்த பிறகு இது ஆன் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கணும். இது ஆனில் தான் இருக்குது
சரிங்களா? திருப்பி இந்த பார்ட் வந்துடுறேன். இங்க வந்துட்டு இதை வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். வெரிஃபை பண்ணிடுறேன். சரிங்களா? இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும் வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஓனர்ஷிப் வெரிஃபைடுன்னு சொல்லி இந்த க்ரீன் டிக்கில் க்ரீனாக வரணும். சரிங்களா? இந்த மாதிரி வரணும். இது வந்துருச்சுனாலே என்னோட ஓனர்ஷிப் நான் தான் இது கரெக்டான ஒரு ஓனர், கரெக்டாக வெரிஃபை ஆயிடுச்சுங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. சரிங்களா? ஒன்ஸ் இது வெரிஃபை ஆன பிறகு கோ டு ப்ராப்பர்ட்டி போயிடுறேன். கோ டு ப்ராப்பர்ட்டி போன பிறகு என்னோடது இங்கே ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே. ஒரு ஃபியூ டேஸ் ஆகும். ஒரு 2 to 4 days ஆர் 5 days ஆகும் இந்த ஒரு ஸ்டாட்ஸ்லாம் இங்கே வரதுக்கு. சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா முக்கியமான இன்னொரு வேலை நான் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சைட் மேப்பை நான் உள்ளே போயிட்டு இந்த சைட் மேப்பை வந்து நான் என்ன பண்ணணும், உள்ளே வந்து இன்டெகிரேட் பண்ணணும். சரிங்களா? சைட் மேப்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சைட் மேப் எதுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் ஆக்சுவலி வந்து என்னோட வெப்சைட்டில் என்னென்ன பேஜஸ்லாம் இருக்கும். சரிங்களா? அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் நம்ம கூகுளுக்கு சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பேஜஸ்க்கு இண்டெக்ஸிங் ரெக்வஸ்ட்லாம் கொடுக்கணும். சரிங்களா? அந்த ஓவரால் பேஜஸ்க்கான இண்டெக்ஸிங் ரெக்வஸ்ட் இண்டெக்ஸ் ஆல்ரெடி ஆகிடும். அது இண்டெக்ஸிங் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைட் மேப் போனாலே கிளியர் ஆகிடும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, இந்த கூகுள் சர்ச் கன்சோலில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது இதை ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கொடுத்துறேன். இப்போ இது என்னோட இன்டெகிரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஃபஸ்ட்டு இங்கே இது வந்து ஓவர்வியூ. இதில் வந்து ஓவர்வியூ எல்லாமே காட்டும். இதில் எந்த மாதிரி என்னென்ன பேஜஸ் இண்டெக்ஸ் ஆகிருக்கு, என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல இந்தந்த டேட் டியூரேஷனில் எனக்கு எத்தனை கிளிக்ஸ் வந்துருக்கு, என்னென்ன கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிருக்கு, என்னோடய கீவேர்ட்ஸு அதெல்லாமே காட்டும். என்னென்ன கண்ட்ரிக்குலேருந்து டிராஃபிக் வந்திருக்கு, அந்த எந்தெந்த கண்ட்ரிக்கு இது ரேங்க் ஆகிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷனில் சர்டன் யூஆர்எலை போட்டு அந்த யூஆர்எல் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இண்டெக்ஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் இண்டெக்ஸிங் ரெக்வஸ்ட். சரிங்களா? இங்கே வந்துட்டு இங்கே யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் சொன்னல, இதில் வந்து என்ன பண்ணுறேன், என்னோட யூஆர்எலை போட்டு ஒரு தடவை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? இது இண்டெக்ஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறத இது காட்டும். என்னோட பேஜ் பக்காவாக இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? என்னோட வீடியோ தான் உள்ள சைட்குள்ளே வச்சுருக்க வீடியோ தான் இன்னும் இண்டெக்ஸ் ஆகாமல் இருக்குது. சரிங்களா? ஸோ ஓவராலாக நம்ம சைட் மேப்பை போடும்போது நம்மளுக்கு எல்லாமே உள்ள கிளியர் ஆகிடும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடம் தான் நெக்ஸ்ட்டு இந்த சைட் மேப் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா சைட் மேப் ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கணும். சரிங்களா? கரெக்டாக இந்த இடத்துல sitemap.xmlன்னு போட்டுட்டு கரெக்டாக இந்த நம்மளோட யூஆர்எல் இருக்குல்ல, யூஆர்எலுக்கு பின்னாடி sitemap.xmlன்னு கொடுத்துட்டு இதை சப்மிட் பண்ணிடுறேன். சரிங்களா? பண்ணிட்டா என்னோட வெப்சைட்டில் எத்தனை பேஜஸ் இருக்குது என்னங்கிறது இது ப்ராப்பராக கொண்டாந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். சரிங்களா? சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எரர் அடிக்கும். இனிஷியலாக உங்களுக்கு குட் ஃப்ளெட்ஜ்னு ஏதாவது எரர் சப்போஸ் அடிச்சதுன்னா போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இதாகிடும். இதுக்கு மேலே தான் இந்த பேஜஸை தேடி எடுத்து என்னென்ன பேஜஸ் இருக்கோ எல்லாத்தையும் இது ப்ராப்பராக இண்டெக்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்னோட இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் பேஜ் ஏசியோவை முடிச்சிடணும். அப்புறம் தான் இந்த டெக்னிக்கல் ஏசியோ பார்ட்ஸுக்கெல்லாம் வரணும். சரிங்களா? அப்போ தான் ப்ராப்பராக அது போக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இந்த பார்ட்டும் நான் முடிச்சிடுறேன். செப்பரேட் பார்ட்டாக போகணுன்னு நினச்சி இதுக்குள்ளேயே நான் முடிச்சு விட்டுட்டேன். சரிங்களா? இதில் என்னென்ன இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஆகாமல் இருக்குதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது பண்ணிக்கலாம். இண்டெக்ஸிங் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு எந்த யூஆர்எல் நம்ம இண்டெக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஹோம் பேஜ் செக் பண்ணி பார்த்தீங்களா, இந்த போட்டு செக் பண்ணல, இந்த இதில் வந்த மாதிரி தான். சரிங்களா? இது பாருங்கள், பேஜ் இண்டெக்ஸ் ஆகிருக்கு. இதில் இருக்க எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இதில் வந்து ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங்னு இருக்கா. சப்போஸ் இந்த பேஜ் ஏதாவது பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒரு பேஜ் நம்ம செக் பண்ணுவோம்.
என்னோட மெட்டா ஆட் சர்வீஸ் பேஜ் செக் பண்ணுவோம். இது அப்படியே செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த இதுக்குள்ளே போயிட்டு இந்த இருக்கா யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் 2வது ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் இந்த இதை அந்த டேப்பில் போயிட்டு என்னோட யூஆர்எலை போட்டு என்ட்ருக்கு தட்டுறேன். இந்த பேஜ் இண்டெக்ஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். இந்த பேஜும் இண்டெக்ஸ் ஆகிருக்கு. இதில் செக் இண்டிவிஜுவலாக பேஜஸை செக் பண்ணி இண்டெக்ஸிங் ஆகிருக்கான்னு செக் பண்ணிட்டு இண்டெக்ஷன் ரிக்வஸ்ட் வேணால் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஓகே, இது எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பேஜ் போகிறேன். கூகுள் ஆட்ஸ் பேஜ். இது ஆகிருக்காங்கிறத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணணும். சரியா? ஸோ எஸ், இதுவும் இண்டெக்ஸ் ஆகிருக்கு. உள்ளே இருக்க வீடியோ தான் இன்னும் இண்டெக்ஸ் ஆகாமல் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கறதுனால கொஞ்சம் நாள் அதுவும் வந்து அப்சர்வ் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல செக்யூரிட்டி அண்ட் மேனுவல் ஆக்ஷன்ஸ் இருக்கா. இது எதுக்காகனா நம்ம மேலே கூகுள் ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணதான். சரிங்களா? ஏதாவது பீனல் பண்ணியிருக்கா, என்னோட வெப்சைட் ஏதாவது பெனால்ட்டி போட்டிருக்காங்களா, வெப்சைட் ஏதாவது பேனுங்கன்னு ஏதாவது ஆயிருக்கா, இஷ்யூஸ் இருக்காங்கிறத செக் பண்ணதான். ஏன்னா என்னோட வெப்சைட் மேலே கூகுள் எந்த ஆக்ஷனுமே இது வரைக்கும் எடுக்கல, எந்த இஷ்யூஸுமே இது வரைக்கும் கிடையாது. அதுமாரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. என்னோட வெப்சைட்டுக்குள்ளே எந்த ஒரு த்ரெட்டனிங், எந்த ஒரு ஹேக்கிங், எந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே, செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவுமே என்னோட இதில் ஆகலைன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை இங்கே அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, மேனுவல் ஆக்ஷனுங்கிறது கூகுள் எடுத்த ஆக்ஷன். சரிங்களா? கூகுள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்துனாலும் செக் பண்ணேன். செக்யூரிட்டி இஷ்யூஸ்னா என்னோட சைட்டுக்குள்ளே வேணா ஹேக்கர் வந்து ஹேக்கிங் கோட் போட்டு வச்சுட்டானா, ஏதாவது ஹேக் ஆகிருக்கா, அதாவது இல்லை மால்வேர் உள்ளே வந்திருக்கான்னு செக் பண்ணதான் இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸை இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஆப்ஷனில் போய் செக் பண்ணும். இது நோ இஷ்யூஸ் தான் வருது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லிங்க்ஸுங்கிறது பேக் லிங்க்ஸு. இது ஆஃப் பேஜ் இஷ்யூவில் வரும். இன்னும் ஆஃப் பேஜ் இது அதுமாதிரி ஸ்டார்ட் பண்ணல. இந்த டெக்னிக்கல் இஷ்யூவை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு ஆஃப் பேஜ் இஷ்யூவை போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த இதெல்லாம் பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளோட பேக் லிங்க்குங்கிறது நம்மளோட எக்ஸ்டர்னல் லிங்க், அந்த அந்த பேக் லிங்க்லாம் என்னங்கிறது அந்த பார்ட் போகும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செட்டிங் போயிட்டு நம்மளோட வெரிஃபிகேஷன், நம்மளோட இது எல்லாமே நம்ம இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இல்லை இந்த இதை ரிமூவ் பண்ணால் கூட இந்த இடத்துல சப்போஸ் இந்த இது இந்த அக்கௌண்ட்டே டெலிட் பண்ணோன்னா அதுக்கான ஆப்ஷன் இதுக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.